வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. கதை எண் 70. மூத்தோர் பெருமை. வழங்குபவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. சென்ற 27ஆம் தேதி கோவையில் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற வேலைவாய்ப்புத்துறை அலுவலர்களது சங்கத்தின் சார்பாக இவ்வாண்டிற்கான பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. திரளான கூட்டம். அப்போது அவர்களது மன ஓட்டம் அறியப்பட்டது. அதில் சிலர் தாம் வயதில் முதிர்ந்தோர், சமூகத்தில் இனி உரிய அங்கீகாரம் நமக்கு கிடைக்காது, அதற்கு வாய்ப்பில்லை என்ற மனநிலையை கொண்டிருந்தார்கள். அது உண்மையா? இதை விளக்குகிறது இன்றைய கதை. வாருங்கள், கதைக்குள் செல்வோம். ஒரு இளவரசன் அவருடைய தந்தைக்கு பிறகு பட்டத்திற்கு வந்தான். அவனுக்கு ஒரு குணம், அதாவது அவனுக்கு வயதானவர்களை கண்டா பிடிக்காது. இளைஞர்களின் வளர்ச்சி பெரியவர்கள் எடுவராக இருக்கிறார்கள் என்று அவன் நினைத்தான். அதனால் அவன் என்ன செய்தான்? பட்டத்திற்கு வந்து ஒரு உத்தரவு போட்டான். இந்த தேசத்தில் பெரியவர்கள் எவரும் இருக்கக்கூடாது, அவர்களையெல்லாம் நாடு கடத்தி விட வேண்டும். இந்த உத்தரவை மீறி யாராவது வயதானவர்களை தங்கள் வீட்டில் வைத்திருப்பதாக தெரிந்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று உத்தரவிட்டான். எல்லாரும் அந்த உத்தரவுக்கு பயந்து அவரவர்களின் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அனைவரையும் வேறு தேசத்திற்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். இளைஞர்களை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த இளவரசன் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தான். இது ஏற்கனவே சில கதைகள் வந்திருக்கும் செய்தியானது. இப்போது இதில் கொஞ்சம் மாற்றம், இந்த கதையில் சிறு மாற்றம் ஏற்படுகிறது. கதையை தொடருங்கள். இப்படி இருந்த காலத்தில் அந்நிய நாட்டிலிருந்து ஒரு வித்தைக்காரன் வந்தான். அவன், என்னுடன் போட்டியிடக்கூடிய புத்திசாலிகள் யாராவது இந்த தேசத்தில் உண்டா என்று சவால் விட்டான். இப்படி வித்தைக்காரன் சவால் விட்டது அந்த இளவரசன் காது கட்டியது. அவன் உடனே வித்தைக்காரனை அழைத்து கொண்டு வர சொன்னான். வித்தைக்காரன் வந்தான். என்ன உன் சவால், அதை சொல் என்று இளவரசன் கேட்டான். வித்தைக்காரன், இளவரசே, வேறொன்றுமில்லை, சாம்பலை கயிறாக திரிக்க வேண்டும், இது ஒரு கண்டிஷன். பிறகு மற்றொரு போட்டி, இதோ இந்த சங்கில் நூலை கோர்த்து தர வேண்டும், அவ்வளோதான் என்றான். இளவரசன் யோசித்தான். இரண்டுமே சாத்தியமில்லாத விஷயம் என்பதை உணர்ந்தான். சாம்பலை கயிறாக திரிப்பது கஷ்டம், சங்கில் ஒரு பக்கம் நூலை விட்டு இன்னொரு பக்கம் இழுப்பதும் கஷ்டம். ஏனென்றால் நூல் வளைந்து வளைந்து போகக்கூடிய வேண்டியிருக்கும். இப்படி இன்னொரு தேசத்திலிருந்து வந்தவன் போட்ட சவாலை கேட்டு இளவரசனுக்கு அவமானமாகிவிட்டது. எனவே இளவரசன் இந்த வித்தைக்காரனின் சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த தேசத்தில் இளைஞர்கள் எவருமே கிடையாதா என்று கேட்டான். அதை ஊர் முழுவதும் அறிவிக்க சொன்னான். ஒரே ஒரு இளைஞன் மட்டும் வந்தான். அவன் என்னால் முடியும் என்றான். இளவரசன் ஆச்சரியத்துடன், எங்கே சாம்பலை கயிறாக திரித்து கொண்டு வா பார்க்கலாம் என்றான். இளைஞன் கொஞ்சம் இருங்கள் என்று கூறிவிட்டு அடுத்த அறைக்கு சென்றான். சிறிது நேரத்தில் ஒரு தாம்பாள தட்டோடு வந்தான். அந்த தட்டில் சாம்பலில் திரிக்கப்பட்ட கயிறு இருந்தது. அதை பார்த்து எல்லாரும் வியப்படைந்தார்கள். சரி, அடுத்து சங்கில் நூலை கோர்க்க வேண்டும். இளைஞன் மறுபடியும் கொஞ்சம் இருங்கள் என்று கூறிவிட்டு சென்றான். சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்தான். அவன் கையில் ஒரு சங்கு, அதில் ஒரு பக்கம் நூல் போய் இன்னொரு பக்கம் வெளியே வந்திருந்தது. அந்நிய தேசத்திலிருந்து வந்தவன் தலையை தொங்க போட்டுக்கொண்டு தோல்வி ஒப்புக்கொண்டு திரும்பி போய்விட்டான். இளவரசன் அந்த இளைஞனை பாராட்டினான், பரிசு கொடுத்தான். நமது தேசத்தின் மானத்தையே காப்பாற்றியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்றான். அதன் பிறகு இளவரசன், அது சரி, எப்படி உனக்கு இந்த சாம்பல் கயிறு என்று மெதுவாக கேட்டான். இளவரசே, அது ஒன்றுமில்லை, ஒரு கயிறு துண்டை வெட்டி எடுத்து தாம்பாளத்தட்டில் வைத்து கொளுத்தினேன். அது சாம்பலானதும் அசையாமல் மெதுவாக எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன் என்றான். சங்கில் நூலை நுழைத்தது எப்படி என்று இளவரசன் வினவினான். அதற்கு இளவரசன், ஒரு எறும்பை பிடித்து அதன் உடம்பில் ஒரு மெல்லிய நூலை கட்டினேன். அதை சங்கின் ஒரு பக்கமாக விட்டேன், அடுத்த பக்கம் ஒரு இனிப்பு துண்டை வைத்தேன். எறும்பு நூலை இழுத்துக்கொண்டு அந்த பக்கம் வந்துவிட்டது என்று பதிலளித்தான். இந்த தந்திரம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் இளவரசன். இளவரசே, என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாமல் எங்கள் அப்பா அம்மாவையும் தாத்தாவையும் எங்கள் வீட்டிலேயே மறைத்து வைத்திருந்தேன். எங்கள் தாத்தா தான் இந்த யோசனை சொன்னார் என்றான் இளைஞன். இளவரசன் யோசனை செய்தான். அவனுக்கு தன் தவறு புரிந்தது.
நாடு கடத்திய பெரியவர்களை எல்லாம் மறுபடியும் மரியாதையுடன் திருப்பி அழைத்து கொண்டு வந்தான். அவர்களின் அனுபவ அறிவுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தான். பெரியவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது என்பது இந்த கதையின் கருத்து. ஆகவே பெரியவர்களே, உங்களுடைய பெருமைகள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே வயதாகிவிட்டது, அதனால் நம்ம எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களிடம் உள்ள சக்தி பெரிய சக்தி, அதை பயன்படுத்துங்கள், இளைஞர்களுக்கு கொடுங்கள். மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.